ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையின் 17வது பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய், கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் மூடரத் தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பன் கழடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் அம்பரம், தண்ணீர், சோறு என்று அனைத்தும் அழித்து காக்கக்கூடிய நந்தகோபனையும் யசோதையையும் பின்னர் பெருமானையும் பலராமனையும் எழுப்புவதாக அமைந்துள்ளது. இதில் அம்பரம் பூடறுத்து ஓங்கி உலகளந்த அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா, அந்த திருவிக்கிரம அவதாரம் திரும்பவும் பேசப்படுகிறது. அந்த அவதாரத்தின் பொழுது பெருமான் வளர்ந்து கொண்டே போகிறார், வானத்தை கிழித்து கொண்டு வளர்ந்து கொண்டே போகிறார். அப்பொழுது பெருமானுடைய பாதமும் பெரிதாகிக் கொண்டே போகிறது. அனைத்து உலகங்களும் அவன் பாதத்துக்கு அடியில் வந்து விடுகின்றன. அனைவரும் பெருமானின் பாதத்துக்கு அடியில் வந்ததுனால ரொம்ப ஆச்சரியமாக எழுதியிருக்கார். அனைவரும் ஸ்ரீ வைஷ்ணவராக ஆகிவிட்டார்கள். பெருமான் பாதத்தை சரணடைந்து ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆகி அவனை அடையும் கதி பெற்றார்கள் அப்படின்னு அழகாக எழுதியிருந்தார். அது மாதிரி அனைத்தும் பெருமானின் பாதத்துக்கடியில் வந்துவிட்டது. இதற்கு ஒப்பான ஒரு விஷயம் பகவத்கீதையில் என்ன இருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால், 11வது அத்தியாயத்தில் 13ஆம் ஸ்லோகத்தில் தத்ரைக்கஸ்தம் ஜகத் கிருத்ஸ்னம் பிரவிபக்தம் அநேகதா அபஷ்யத் தேவதேவஸ்ய ஷரீரே பாண்டவஸ்தடா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரே இடத்துல உலகத்தையே அர்ஜுனன் கண்டான், இறைவனுடைய உடலில். ஏதாவது தேவதேவஸ்ய ஷரீரே அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது தேவர்களின் தலைவனான தேவதேவனான அந்த பகவானுடைய உடலில் அனைத்தையும் அர்ஜுனன் காணப்பெற்றான் அப்படின்னு. எப்படி திருவிக்ரம அவதாரத்தில் பகவானின் பாதங்களுக்கு அடியிலே அனைத்து உலகம் வந்ததோ, அது போன்று இங்கு பகவானின் சரீரத்தில் அனைத்து உலகத்தையும் அர்ஜுனன் காணப்பெற்றான். அங்கும் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமான் அப்படின்னு ஆண்டாள் சொல்லுவது போல் இங்கேயும் தேவதேவனான இறைவன் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்கு. எப்பொழுதுமே பகவானுடைய பிரம்மாண்டமான ஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது அவனை தேவதேவன் என்று ஏன் அனைவரும் அழைக்கிறார்கள்னா, தேவர்களுக்கெல்லாம் தேவன். அதாவது இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்காக பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய பல்வேறு விசைகளுக்கும் அவன்தான் தலைவன். அப்பேற்பட்ட அந்த பகவான் அனைத்தும் அவனுள் அடக்கம், அனைத்தும் அவன் பாதத்தில் இருக்கிறது, அனைத்தையும் அவனே கட்டுப்படுத்துகிறான், அனைத்து செயலையும் அவனே செய்விக்கிறான். இப்பேற்பட்ட அந்த பகவான் அவனை ஆண்டாள் அழைக்கிறார். இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறாள்னா, அவன்தான் அனைத்திற்கும் உயர்ந்தவன், அவன்தான் மூலப்பொருள், அவன் பாதங்களில் பணிவதுதான் நம்முடைய வேலை. அதற்குத்தான் நாம் இந்த பாவை நோன்பை நோற்று அவனை சரணடைகிறோம் அப்படின்னு மிகவும் அழகாக சொல்கிறார். ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.